டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை அரபு நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும். அமெரிக்காவிற்கு துணை போனால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். காசாவை தொட்டால் அடுத்த நிமிடமே மீண்டும் ஏமன் களமிறங்கும் என்று ஹவுதி தலைவர் எச்சரிக்கை. காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமன் ஹவுதி படைகள் இஸ்ரேலுக்கு எதிரான கடல் முற்றுகை போராட்டத்தை 15 மாதங்களாக நடத்தினர். காசாவில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதை அடுத்து அவர்களும் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் காசாவை முழுமையாக அமெரிக்கா கைப்பற்றும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சூழலில் ஏமன் தலைவர் சையது மாலிக் அல் ஹவுதி நீண்ட உரை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அதில் பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக அவர்களின் தாய் நிலத்தில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை ஏமன் அதன் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் தடுத்து நிறுத்தும். இந்த விவகாரத்தில் ஏமன் ஒருபோதும் பார்வையாளராக இருக்காது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முட்டாள் மட்டுமல்ல, கிரிமினலும் கூட. அவர் அறிக்கைகள் மூலம் அதனை அறியலாம். ஒரு நாகரீகமான நாடாக தன்னை காட்டிக்கொள்ளும் அமெரிக்காவின் தலைவர் நகைச்சுவைக்காக அறியப்படுகின்றார். காசா தொடர்பான ட்ரம்பின் திட்டம் ஒரு கிரிமினல் திட்டம். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அரபு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். கிரிமினல் மற்றும் கொடுங்கோன்மை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான அமெரிக்க அதிபரிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? எனவே இது நமக்கு எந்த ஆச்சரியத்தையும் தரவில்லை. அவரது முதல் ஆட்சி காலத்தை டீல் ஆஃப் செஞ்சுரி என்று அழைத்துக் கொண்டார். இரண்டாவது ஆட்சி காலம் கிரைம் ஆஃப் செஞ்சுரியாக உள்ளது. பாலஸ்தீனியர்களை அவர்களின் நிலத்தில் இருந்து வெளியேற்றுவதன் மூலம் பாலஸ்தீன தனிநாடு கனவை அழிக்க நினைக்கின்றனர். இஸ்ரேலால் செய்ய முடியாததை தான் செய்ய நினைக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். காசாவில் மக்கள் கொல்லப்படுவதை அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்தன. அப்படி இருந்தும் கூட ட்ரம்ப் அவர்களை மதிக்கவில்லை. காசாவிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படும் திட்டத்தை அண்டை நாடுகளான எகிப்து, ஜோர்டான் ஏற்றுக்கொள்வதை பொறுத்தே இந்த திட்டம் வெற்றியோ தோல்வியோ அடையும். எனவே அண்டை நாடுகள் இதனை முறியடிக்க வேண்டும். அவர்களின் நோக்கம் அல்-அக்ஸா மசூதியை கைப்பற்றுவது மட்டுமல்ல, இதர அரபு புனித தலங்களை கைப்பற்றுவதுதான் சியோனிச செயல் திட்டம். ட்ரம்பின் செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்வது இஸ்லாமிய உம்மத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும். அப்படி ஏதாவது அரபு நாடு செய்தால் அது மாபெரும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். ட்ரம்ப் அரபு நாடுகளின் தலைவர்களை சிக்க வைக்க பார்க்கின்றார் என்று சையது மாலிக் அல் ஹவுதி தெரிவித்தார். கைதிகளை விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் நரகத்தை பார்க்க நேரிடும் என ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு பதிலளித்த சையது மாலிக் அல் ஹவுதி, ஏமன் எப்போதும் பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்கும். நரகம் எங்களுக்காக காத்திருக்கவில்லை. ட்ரம்பை போன்ற கிரிமினல்களுக்கு தான் நாங்கள் நரகத்தை தயார் நிலையில் வைத்துள்ளோம். காசாவில் மீண்டும் போர் தொடங்கினால் அமெரிக்காவிற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் எங்களது போரும் தொடங்கும் என போர் அறிவிப்பை வெளியிட்டார். ஏமன் படைகள் தயாராக இருக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பாலஸ்தீனியர்களே, நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடன் ஏமன் இருக்கிறது என தனது உரையை முடித்துக் கொண்டார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.